ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நான் செயின் போட்டுட்டு பக்கத்தில் வந்து குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். திரும்பவும் நீடியில் டேர்ன் பண்ணி பஞ்ச் பண்ணி அங்கேருந்து செயின் எடுக்கிறேன். ஒரு லாங் செயினாக எடுத்து திரும்பவும் பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் நீடியில் டேர்ன் பண்ணி திரும்பவும் அங்கேருந்து வந்து செயின் ஸ்டிச் எடுக்கணும். இங்கே பாருங்கள், லாங்காக எடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே மாதிரி மெத்தடில் தான் போடணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நடுவில் வந்து ஒரு செயினுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் மாதிரி தெரியும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் லாங் செயின், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், நீடியில் டேர்ன் பண்ணி பஞ்ச் பண்ணி லாங் செயின் எடுங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான். இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு குட்டி எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் லைனில், ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டாச்சு. இப்போ செகண்ட் லைனில் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன். எப்பவும் போல தான் நம்ம வந்து கீழே இருந்து செயின் எடுக்கணும். எடுத்து அதே மாதிரி தான் இதில் பண்ண அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். குட்டி லாக் ஸ்டிச் டர்ன் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு லாங் செயின். இதே மாதிரி தான் இருக்கும். சில்க் த்ரெட்டில் போடும்போது இன்னுமே அது வந்து ரொம்ப அழகாக தெரியும். நான் டபுள் த்ரெட்டாக தான் போடுறேன். இதே மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதுக்கப்புறமும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் முடிக்கும்போது எண்டு நாட் போட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து அதை முடிச்சிடுங்க. ரொம்பவே அழகாக இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.